உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் மகாராணி மாதிரி உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. ஆனா அந்த வீடு எங்க அம்மா உங்களுக்கு போட்ட பிச்சை, அத மறந்துடாதீங்க. அக்கா, ஐயோ அக்கா, என்னக்கா? என்ன? ஏய், எதுக்கு இப்ப இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா சும்மா இருங்கம்மா. அவரு பொண்ணு என்னமோ நம்ம வீட்ல கஷ்டப்படுறான்னு சொல்லி சொல்லி காட்டிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவங்க வீடு நாம மீட்ட கொடுத்ததுன்னு அவங்களுக்கு சொல்லி காட்டணும். அதுல என்னமா தப்பு? பொண்ணு இல்லாம இருக்கும் போதே இவ்ளோ திமிரா பேசிக்கிட்டு இருக்காரு. அதான் அவரோட நிலைமை என்ன, தகுதி என்னன்னு சொல்லி புரிய வச்சிட்டு இருக்க. இப்ப எதுக்கு நீங்க வீடு விஷயத்தை பத்தி இழுக்குறீங்க? அந்த வீட்டை மீட்டு கொடுக்க சொல்லி நாங்க கேட்கவே இல்லையே. நீ கேக்கல. ஆனா கடங்காரனா உங்க அப்பா அன்னைக்கு ரோட்ல நின்னாரே, அது மத்தவங்களுக்கு தெரிஞ்சா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னானே என் பையன், அவனுக்கு தான் அசிங்கம். சரிங்க அத்தை, புகழுக்காக இந்த உதவியை செஞ்சிருந்தா அத சொல்லி காட்டி எங்க அப்பாவை அவமானப்படுத்துறது எந்த வகையில நியாயம்? இப்ப யாரு உங்க அப்பாவை அவமானப்படுத்தினது? நீலவேணி உள்ளதானே சொன்ன. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா அத்தை, 4 பேருக்கு முன்னாடி என் அப்பாவை அவமானப்படுத்தி பேசுறது எனக்கு பிரச்சனை தான். அருவி, கொஞ்சம் பொறுமையா இரு. பாருங்க, இந்த மாதிரிலாம் பேச்சு வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் வீட்டு பத்திரத்தை நான் திருப்பி கொடுத்தேன். பணத்தை திருப்பி தர வரைக்கும் வீட்டுக்கு வாடகை தர நான் சொன்னேன். ஏய் சரஸ்வதி, வாடகை தர நீ என்னமா பண்ற? ஏய், நீ குடுக்கற வாடகை வாங்கி திங்கிற அளவுக்கு நான் என்ன வக்கத்துல நிக்கிறவளா? சரஸ்வதி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர். அப்போ உங்க பொண்ணு என் அப்பாவை பார்த்து பிச்சை போடுறேன்னு சொன்னாங்களே, அது உங்களுக்கு நியாயமா படுதா? அது உங்களுக்கு நியாயமா பட்டுச்சுன்னா எங்க அப்பாவுக்காக நான் செய்யறேன்னு சொன்னதுல தப்பே இல்ல, எனக்கு நியாயம் தான். ஏய், என்னடி நியாயம்? உனக்குலாம் எதுக்கு நியாயம் வேண்டி கிடக்கு? பாட்டி, மாமாக்கு தோஷம், மறுத்தாலி கல்யாணம் எல்லாம் இவ வேலையாதான் இருக்கும். இவதானே உங்க செயின அறுத்தால. இவளையும் என் ஜோசியர்கிட்ட போன் பண்ணி பேசியிருக்க கூடாது. கரெக்ட் வெண்ணிலா, இவளே கூட அம்மா முன்னாடி இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு நாடகம் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்பு? அதுதான் உண்மை. இத பாரு, போய் சொல்லி நாடகம் போட்டு கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் அப்படி செய்யறவளும் கிடையாது. ஆனா நீ இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுக்காக என்னென்ன செய்வ, என்னென்ன செஞ்ச எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீ பேசாத. ஏய், என்ன ஏன் கண்ண முன்னாடியே என் பேத்தியை மிரட்டிக்கிட்டு இருக்க? அப்போ அவ என்ன என் பையனை கல்யாணம் பண்றதுக்காக அவ நாடகம் போட்டான்னு சொல்றியா? ஆமா அத்தை, இவ தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னாலே அது கூட நாடகம் தான். அத நான் என்னைக்கோ புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு தான் புரியல. என்னடி சொன்ன? சரஸ்வதி, என் பொண்ணு மேலே கை வைக்கிறீங்களா? புகழ், யார பார்த்து கை ஓங்குறீங்க? புகழ், விடுங்க. டேய் தம்பி, என்னடா? என்ன மாப்ள, என்ன உங்க அம்மாவை கை ஓங்கின உடனே உங்களுக்கு ஆத்திரம் வருது இல்ல, கோபம் வருது இல்ல, அவமானமா இருக்குல்ல? என் பொண்ண
உங்க அம்மா கை நீட்டி அடிக்கும் போது பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. அவங்கள ஏன்னு கேட்க தோணுச்சா உங்களுக்கு? மாப்பிள, என் பொண்ண இது வரைக்கும் ஒரு சின்ன காயம் கூட படாம அவளை வளர்த்திருக்கேன் நான். அப்பேற்பட்டவளை கை நீட்டி அடிக்கிறாங்க, அத உங்களால கேட்க முடியல? இல்ல மாமா. பேசாதீங்க மாப்பிள. உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? அப்படித்தானே? பெத்தவன் நான் இருக்கும்போதே இப்படி நடக்குதுன்னா அந்த குடும்பத்துல அவன் நிம்மதியா வாழ முடியுமா? ஏங்க சும்மா நிறுத்துங்க. ஏய் அக்கா, பா. டேய் புகழு, பாத்துக்கோடா, பாத்துக்கோ. உன் அருமை மாமனார பாத்துக்கோ. அக்கா நீ வாய முடிக்க. டேய் சும்மா இருடா. அம்மாவே கை வாங்கி இருக்காரு, வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க. நீ எல்லாம் அம்மாவுக்கு ஒரு பிள்ளையாடா? டேய் அவன் தான் நிக்கிறானா, அம்மாவை பார்த்து கை வாங்குறாரு, நீங்களும் வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருக்கீங்க. நீங்கெல்லாம் அம்மா வயித்துல தானே பிறந்தீங்க. நிலவேணி, தராதரம் பார்த்துதான் தட்டு மாத்தணும்னு சொல்லுவாங்கல்ல, அது சரிங்கிறத ரொம்ப நல்லாவே காட்டிட்டாங்க. இல்ல ஏய் சும்மா இரு. எப்ப உன் அப்பா என்ன அடிக்கிறதுக்கு கை ஓங்குனாரோ அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேச உனக்கு தகுதி இல்லை. நான் இவளை மருமகளா ஏத்துக்கிட்டா தானே வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொன்னீங்க. இந்த ஜென்மத்துல அது நடக்காது. கூட்டிட்டு போங்க உங்க பொண்ண. சரஸ்வதி, கொஞ்சம் இருமா. எல்லாரும் பேசி நிதானமா ஒரு முடிவெடுப்போம். அவசரப்பட்டு யாரும் எந்த வார்த்தையும் விட்டுறாதீங்க. மா, சொல்றது கொஞ்சம் கேட்டு. இத பார், நான் உன் மேல வச்சிருக்கிற பாசமோ அன்போ உனக்கு என் மேல இருந்தா என் கூட கிளம்பி வா. இல்ல உனக்கு இவதான் முக்கியம்னா அவ கூடவே போயிடு. ஆனா நீ அப்படி செஞ்சா இதுதான் நீ என்ன பாக்குறது கடைசியா இருக்கும். அதையும் சொல்லிட்டேன். நான் சொல்றது இவன் ஒருத்தனுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே தான். நான் முக்கியம்னு நினைக்கிறவங்க என் கூட வாங்க. சரஸ்வதி, ஐயோ அத்தை, சரஸ்வதி, நான் சொல்றத கேளு. கொஞ்சம் கேளுங்க. அண்ணே வாணே போலாம். அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. கேளுங்கம்மா. நில்லுங்க அத்தை. டேய், அம்மா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் இன்னும் ஏன்டா இங்க நின்னுட்டு இருக்க? வாடா வா. உசுரே உசுரே நான்தானே, முழுசா உடைஞ்சே போனேனே, அழுவே தெரியாதன பொழுதும் விழிநீரில் நனைஞ்ச வரஹா கிடக்க, திமிரும் புலிவாலை பிடிக்கும் ஒரு ஆம்பள் புலம்பும் புழுவாயிருக்க, செலந்தி கூடா செலஞ்ச வீடா இடி வாங்கி துடிச்சேன்னு வலியோட உசுரே உசுரே
அருவி, என்னம்மா அப்பா அவசரப்பட்டு கை நீட்டிட்டேன்னு இப்படி யோசிச்சுட்டு இருக்கியா? கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா ஆரம்பிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன்னு யோசிக்கிறியா அருவி? ஐயோ அப்பா, நான் எப்படிப்பா அப்படிலாம் யோசிப்பேன்? இல்லம்மா, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் மண்டபத்தில் அவ்வளவு கோவப்பட்டதுனால உன் மனசு வருத்தப்படும் எனக்கு தெரியுமா? அப்பா, நீங்க யாருக்காக அப்படி கோவப்பட்டு பேசுனீங்க? எனக்காக தானே பேசுனீங்க. அப்புறம் எப்படி நான் அதுக்காக வருத்தப்படுவேன் சொல்லுங்க? அத்தை கிட்ட நீங்க இன்னைக்கு பேசின ஒவ்வொரு வார்த்தையிலையும் என் மேல உங்களுக்கு இருக்கிற அன்பும் அக்கறையும் தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால நான் உங்களை தப்பா நினைக்கவே மாட்டேன்பா. அது உன்னோட பெரிய மனசு அருவி. ஆனா மாப்பிள்ளைய நினைச்சாதான் என் மனசுக்கு உறுத்தலா இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? இல்லம்மா, சம்பந்தி அம்மா எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா மாப்பிள்ளை உண்மையிலேயே ரொம்ப தங்கமானவருமா. உனக்காகவும் எனக்காகவும் அவர் எவ்வளவு யோசிச்சிருப்பாரு. இந்த கல்யாணத்து மூலமா உன் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு அவர் எதிர்பார்த்திருப்பாருல்ல. அந்த எதிர்பார்ப்பு கடைசியில நடக்காத மாதிரி நானே செஞ்சிட்டேன். அவருக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னு எனக்கு புரியலம்மா. அத்தனை பேருக்கு முன்னாடி சம்பந்தியம்மா உனக்கு ஆசீர்வாதம் கூட செய்ய மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தாங்க. அதை என்னால ஏத்துக்க முடியல அருவி. அதனாலதான் அவங்களா இறங்கி வந்து உன்னை ஏத்துக்கிட்டாதான் என் பொண்ணை நான் திருப்பி அனுப்பணும் நான் முடிவு பண்ணேன். ஆனா நான் அந்த முடிவு எடுத்தது நீங்க இப்ப எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக இல்ல, உங்க எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அப்பா, நீங்க இப்படி கோவப்பட்டு பேசுற ஆளும் கிடையாது. அப்படி பேசினா அதுக்கு நிச்சயம் ஏதாவது காரணம் இருக்கும்னு எனக்கு தெரியும்பா. நீங்க எதுக்குப்பா இவ்ளோ தூரம் என்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க? நான் மட்டும் இல்லப்பா, புகழ் கூட உங்களை சரியா தான் புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு. அதனால அவரு கூட நீங்க எடுத்த முடிவை கண்டிப்பா தப்பா நினைக்க மாட்டாரு. அது எனக்கு உறுதியா தோணுதுப்பா. உங்களோட முடிவை பத்தி அங்க யாரும் புரிஞ்சுக்கலனாலும் புகழ் அவங்க எல்லாருக்கும் புரிய வைப்பாருப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நானும் அதை நம்புறேன் அருவி. எல்லாத்துக்கும் மேல சம்பந்தி அம்மா நடந்த விஷயத்துல எந்த தப்பும் இல்லைன்னு உணரணும். அப்பதான் நீ அங்க போய் வாழற வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும். என் பொண்ணுக்கு ஒரு அழகான வாழ்க்கை கிடைச்சோம், அதுல சின்ன சின்ன குறைகள் இருக்கிறத ஒரு அப்பாவா என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல அருவி. அதனாலதான் அதை சரி பண்ணணும்னு முடிவு பண்ணி நான் துணிஞ்சு உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த பிரச்சனையில நம்மளோட தப்பு எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு சம்பந்தியம்மா இங்க வந்து உன்னை கூட்டிட்டு போனோம்னு எதிர்பார்க்கிறேன் அருவி. ஆனா நீங்க எதிர்பார்க்கறது எவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு எனக்கு தெரியலப்பா. அத்தை உடனே மனசு மாறுறவங்க கிடையாது. இருந்தாலும் இந்த விஷயத்துல அவங்க நம்மள புரிஞ்சுப்பாங்க நான் நம்புறேன். இது போதும்மா. எங்க நான் எடுத்த முடிவு நினைச்சு நீ வருத்தப்பட்டு இருப்பியோன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி பேசுறத பார்க்கும்போது என் மனசுக்கு ஆறுதலா இருக்குமா. அருவி, அருவி, கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையை ஒரு படி மேலதான் நான் அமைச்சு தருவேன். நிச்சயமா கீழே இறக்கி விட்டுற மாட்டேன், அது மட்டும் உறுதி. அப்பா, இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லவே வேண்டாம்ப்பா. எந்த ஒரு அப்பாவும் கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணு பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டாங்க. ஆனா நீங்க அப்படி செஞ்சிருக்கீங்க. அது எனக்காக மட்டும் தானே எனக்கு நல்லாவே தெரியும்.
உலகத்துல யாரு என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லப்பா. எனக்கு என் அப்பா யாரு, அவர் எனக்காக என்னென்ன செய்வாருன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு உங்க பொண்ணா நான் கட்டுப்பட்டு நிப்பேன்பா. நீங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயம் அத்தை மனசு மாறும். அவங்களே வந்து என்ன மருமகளா ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போவாங்கன்னு நம்புறேன். அது வரைக்கும் உங்க பொண்ணா நான் நம்ம வீட்லயே இருக்கேன்பா. பாட்டி அருவி மலையும் அவ அப்பா மலையும் செம்ம கோவத்துல இருக்காங்க. இந்த கோவம் அப்படியே இருக்கணுமா? பாட்டி மனசை யாரும் சமாதானப்படுத்திடக்கூடாது. சரிடி, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? இதெல்லாம் உனக்கு சொல்லியா தரணும்? எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தணும்னு உனக்கு தெரியாதா? ஓஹோ, புரிஞ்சு போச்சு. விடு, நான் பாத்துக்கிறேன். ஏய், நீ ஆரம்பிச்சு மட்டும் வை. போ. ஓகே பாட்டி, நீங்க காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. கல்யாணத்திலயும் சாப்பிடாம கிளம்பிட்டீங்க. இப்பயாச்சும் கொஞ்சம் சாப்பிடுங்க பாட்டி. எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? பின்ன அந்த அருவியும் அவளோட அப்பாவும் மண்டபத்துல அந்த பேச்சு பேசினதுக்கு பிறகு அம்மாவால எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க முடியும் வெண்ணிலா? ஆரம்பிச்சுட்டாங்க. என்னாலயே அவங்க பேசுனதை ஏத்துக்க முடியல. அம்மாவால எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லு? அம்மா, நீங்க தேடி போய் உதவி செஞ்சதுக்கு அவரு நல்ல நன்றி கடன் செஞ்சிட்டாருமா. ச்சே, இப்படியா நன்றி கட்ட மனுஷங்க இந்த உலகத்துல இருப்பாங்க? அக்கா, என்னடா அக்கா? உடனே அந்த நல்லவர்னு சொல்லிட்டு வந்துராத. அப்புறம் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், திட்டிடுவேன். மண்டபத்துல வச்சு அந்த மனுஷன் அம்மாவை என்னென்னலாம் சொன்னாரு. அவரை நான் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அக்கான்னு வந்துட்டேன். நான் ஒத்துக்கிறேன். மாமா கோவத்துல அவசரப்பட்டு பேசிட்டாரு தான். அத நான் இல்லைன்னு சொல்லியேக்கா. அப்புறம் வேற என்ன சொல்ல போற? அவரு பேசுனது தப்பு, அவரை மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல போறியா? நீலவேணி, அமைதியாரேம்மா. இந்த விஷயத்துல எதுவா இருந்தாலும் முடிவு பண்ண வேண்டியது உங்க அம்மா தான். ஏங்க, இதுக்கு மேல என்ன முடிவு பண்ண வேண்டியது இருக்கு? என்னோட முடிவு தான் மண்டபத்துல தெளிவா சொல்லிட்டேன்ல. உங்களோட கோவம்லாம் நியாயமானதுதாம்மா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுல புகழோட வாழ்க்கையும் அடங்கி இருக்குமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதுக்காக என்ன பண்ண சொல்ற? நான் போய் அந்த அருவியோட அப்பா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டுமா? ஐயோ, நான் அப்படி எதுவும் சொல்லலம்மா. வேற எப்படி சொல்ற? இல்ல, புரியல, சொல்லு. என்ன செய்யணும் சொல்லு சொல்லு. மா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மன்னிப்புன்ற இடத்துக்கே வர வேணாமா? ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதை பேசி சரி பண்ணிட்டோன்னு கடந்து போயிட்டா யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது இல்லம்மா? மா, மற்றபடி நீங்க யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நிக்கணும்னு நாங்க எப்படிமா சொல்லுவோம் சொல்லுங்க?
அத்தை, உங்களுக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு எனக்கு வயசும் இல்ல, அனுபவமும் இல்ல. மனசுல பட்டதை சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அருவி அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாருன்னு நாம அப்படியே விட்டுடுறது எனக்கு ஒன்னும் சரியா படலத்த. ஒரு வகையில நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் தான் வரும். ஆமாத்த, இன்னைக்கு அருவிக்கும் புகழ் தம்பிக்கும் கல்யாணம் நடந்தது. நம்ம சொந்த பந்தம், கடைக்கு வரவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு நிலைமையில கல்யாணம் முடிஞ்சு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலனா தப்பா பேச மாட்டாங்களா?